பார்த்தீங்கன்னா 18,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. அதாவது இன்னும் 17 மாதங்களில், அதாவது ஜனவரி 2026க்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான வேலைகளும் வந்து பார்த்திங்கன்னா மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது. டிஎன்பிசி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஃபீஷியலான ஒரு தகவல் வந்திருக்குது. ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 அடுத்த குரூப் 4 இந்த குரூப் 1 அடுத்த குரூப் 1 இந்த குரூப் 2 அடுத்த குரூப் 2 அதை பற்றிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஜஸ்ட் ஜனவரி 2026 உங்களுடைய டார்கெட்டு 18,000 வேகன்சிஸ் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, சரி ரைட். இது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 18,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டார்கெட்டாக சொல்கிறாங்க. ரைட்டுங்களா, 18,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026க்குள்ளே. ஓகேங்களா, ஜனவரி 2026க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் 18,000 வேகன்சிஸ் நாங்கள் டிஎன்பிசி மூலமாக நிரப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வெறும் குரூப் 4 குரூப் 1 குரூப் 2 கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் மூலமாக 2026 ஜனவரிக்குள்ளே இந்த 18,000 வேகன்சிஸ் நாங்கள் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான வேலைகள்லேயும் அவங்க பார்த்தீங்கன்னா மும்முரமாக இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூஸாக கிடைச்சிருக்குது. ரைட்டா, சரி ரைட்டா. இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறது ஜனவரி 2026 18,000 வேகன்சிஸ் 26க்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா இது எங்கே ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நடந்த எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 2024 நடந்த எக்ஸாமு ப்ளஸ்ஸு 2025 நடக்க போகிற எக்ஸாமு, இது ரெண்டையும் சேர்த்து தான் இதில் இந்த 2 வருஷத்துலையும் சேர்த்து 18,000 வேகன்சிஸ் நாங்கள் நிரப்பி கண்டிப்பாக காட்டுவோம் இந்த ஜனவரி 2026 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இப்போ நடந்து இந்த வருஷம் நடக்க போகிற இந்த வருஷம் நடந்திருக்கிற 2024 எக்ஸாம்ஸு அடுத்த வருஷம் நடக்க போகிற 2025 எக்ஸாம்ஸு இது ரெண்டையும் சேர்த்து தான் அவங்க சொல்கிறாங்க. ரைட்டுங்களா, ஓகே, இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ இதில் பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த 2024 ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ப்ளஸ் வேகன்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்துருச்சு. ஓகேங்களா, 10,000 ப்ளஸ் வேகன்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸு நடந்துருச்சு. அதாவது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 6,200. ஓகேங்களா, இப்போ அந்த குரூப் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா 2,500. குரூப் 2 குரூப் 1 நல்லா சேர்த்து 2,500. புரியுதுங்களா, ஸோ இதையே நீங்கள் சேர்த்துனாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,700 வேகன்சிஸ் வந்துருச்சு. புரியுதுங்களா, அப்புறம் வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்குறாங்க, சர்வைவர் விட்டுருக்குறாங்க, எலக்ட்ரிக் போர்டு விட்டுருக்குறாங்க, டெக்னிக்கல் எஜுகேஷன் விட்டுருக்குறாங்க. இது எல்லாமே சேர்த்துனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000க்கு மேலேயே வந்துடும். ஓகேங்களா, ஒரு 11,000 வேகன்சிஸ் பக்கமாக வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 11,000 ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்தி முடிக்கிறாங்க. புரியுதுங்களா, இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இன்ஜினியரிங்கு டெக்னிக்கல் எஜுகேஷன் இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 வேகன்சிஸுக்கான எக்ஸாம் வந்து நடத்தி முடிக்கிறாங்க. அப்போ இந்த 18,000ல் இந்த 11,000 போயிடுச்சுன்னா மீதி இருக்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 7,000 தான். ஓகேங்களா, வெறும் 7,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீதி இருக்க போகுது. இவங்க சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க போகுது. ரைட்டா, சரி ரைட்டு, 7,000 வேகன்சிஸ் மீதி இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4னுடைய குரூப் 4 2024 நம்ம எல்லாம் பார்த்தீங்களா இதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஜனவரின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவங்க ஜனவரியில் தான் விடுவாங்க. சரி ரைட்டு. இப்போ ஜனவரியில் விட்டால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அது இது எல்லாமே இருக்குது, நிறைய இருக்கிறதுனால இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு பக்கமாக ஆயிரும். ஓகேங்களா, ஜூன் 2025 ஆயிரும். புரியுதுங்களா, ஜூன் 2025 ஆயிரும். அடுத்த வருஷத்தில் பாதி வருஷம் முடிஞ்சு போயிடும். புரியுதுங்களா, அப்போ மீதி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் தான். மீதி இருக்கக்கூடியது அது 6 மந்த் தான் நம்மளுக்கு 2025 இருக்கும். புரியுதுங்களா, சரி ரைட்டு. அப்போ அந்த மீதி 6 மந்தில் உடனே நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனை உடனே விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ 2025 மேபி குரூப் 4 கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அக்டோபர் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் குரூப் 4க்கு. ஓகேங்களா, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்டோபர் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அக்டோபரில் வந்துச்சுன்னா ஒரு டிசம்பர் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா, இப்படி நடக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிசல்ட்டு இந்த குரூப் 4 2025 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு போயிடும். ஓகேங்களா, கவுன்சிலிங் எல்லாமே ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு போயிடும் கண்டிப்பாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஓகேங்களா, 2026 ஜனவரிக்குள்ளே 18,000 வேகன்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4
2025. அப்போ இந்த 18,000 வேக்கன்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 நடக்க போகுது பார்த்தீங்களா குரூப் 4, அதில் வந்து கண்டிப்பாக நிரப்புறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதனுடைய ரிசல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி தாண்டி போயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இது கண்டிப்பாக வரும். 2025 குரூப் 4 புரியுதுங்களா? நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம் வரும். ஆனால் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கு ரிசல்ட்டு கவுன்சிலிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் 2026 எலெக்ஷனுக்கு பின்னால் தான் இது வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த 18,000 வேக்கன்சிஸ் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 2025 கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? அப்போ நம்ம இப்போ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறோம், 11,000 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2024 என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. மீதி 7,000 வேகன்சிஸ் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த வேகன்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2025 குரூப் 4க்கு பங்கு இருக்காது. ஓகேங்களா? இப்போதைக்கு இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்லாம் நம்ம ரிசல்ட்லாம் இவங்க சொல்லியிருக்கிறத பார்த்தா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட்டுங்களா? அப்போ இந்த 7,000 வேகன்சிஸ் எங்கே ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 7,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அதிகமாக எங்கே ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்னா குரூப் 4க்கு. இப்போ குரூப் 4 நடந்து பார்த்தீங்களா, குரூப் 4 2024 நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7,000 வேகன்சிஸ் மீதி இருக்குது பார்த்தீங்களா, 18,000ல் 11 போச்சுன்னா மீதி 7,000. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 2024, அதேமாதிரி குரூப் 2 2024 இப்போ நடக்க போகுது பார்த்தீங்களா, அதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் குரூப் 4 அப்படின்னாவே மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ அதுவும் இல்லாத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு மட்டுமே 7,000 வேகன்சிஸ் அந்த மாதிரிலாம் விடுவாங்க. இப்போ நம்மளுக்கு குரூப் 4க்கு 5,000 வேகன்சிஸ் தான் விட்டுருக்குறாங்க. ரைட்டா? அப்படி பார்க்கும்போது மேலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 to 4,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் கண்டிப்பாக ஆட் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 வேகன்சிஸ் ஆகுது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 வேகன்சிஸ் வரைக்குமே கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு 5,000 வேகன்சிஸ் இங்கே போயிடுச்சுன்னா 7,000ல் 5,000 போயிடுச்சுன்னா மீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2,000 தான். ஓகேங்களா? வெறும் 2,000 வேகன்சிஸ் தான் இருக்குது அவங்க கையில். அந்த 18,000ல் வெறும் 2,000 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2,000 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே தான் ஃபில்லிங் நடக்கும். புரியுதுங்களா? இந்த குரூப் 4 குரூப் 2 இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லிங்கும் நடக்கும். ஓகே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4ம் கண்டிப்பாக வந்து ஒரு 10K ஜாக்பாட் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமுமே கிடையாது. புரியுதுங்களா? இந்த 2024 குரூப் 4க்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபில் ஆகும். புரியுதுங்களா? அதை தாண்டி குரூப் 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகன்சிஸ் கொடுப்பாங்க. இது ரெண்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபில் ஆகும். அதேமாதிரி 2024 குரூப் 4க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வேகன்சிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த 2025 குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம் நடக்கும். ஆனால் கவுன்சிலிங் எல்லாமே நடக்க போகிறது, ரிசல்ட் கவுன்சிலிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் தான் நடக்கும். அப்போ இந்த 18,000 வேகன்சிஸில் மிக மிக வேகன்சிஸ் ஆக்குபை பண்ண போகிறது இந்த 2024 குரூப் 4 தான். ஓகேங்களா? அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 to 4,000 வேகன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுல எந்த வித மாற்றமுமே இல்லை. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து 10K கண்டிப்பாக இந்த குரூப் 4 இந்த 2024 குரூப் 4க்கு 10K வரும். அதனால் கண்டிப்பாக கட் ஆஃப் எல்லாமே மாறும். இந்த கட் ஆஃப்லாம் இல்லவே இல்லை. புரியுதுங்களா? கண்டிப்பாக மாறும். நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ டிஎன்பிசி அறிவிச்சிருக்குது. அவங்க எதுவுமே வெறும் 18,000 வேகன்சிஸ் ஜனவரி 2026க்குள்ள நிரப்பப்படும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து இவங்க ரிசல்ட் ஜனவரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நம்ம வெயிட் பண்ணலாம். ஆடண்டம் ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடண்டம் அஃபீஷியலாக ஆடண்டம் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.